Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி, தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு இந்த பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அது நல்லா கருகிராமல் வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் வறுபட்டுச்சு. இதை எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதே எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இது நல்லா கிளறி விட்டு இந்த பருப்பெல்லாம் ஒன்று போல் நல்ல ஒரு பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, பருப்போட கலர் நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. நல்ல ஒரு வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துடலாம். புளியும் லேசாக அந்த எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். கொத்தமல்லி இலை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சூட்லேயே கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிரும். ஸோ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம வதக்கி வச்ச எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக கொரன்னு அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. லேசாக கொரன்னு அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரை லேசாக ரின்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்பவே ஈஸியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.